திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா தலைமையில் உருவான புத்தம் புதிய கட்சி. ஏராளமான தலைவர்களை கொண்டிருந்த கட்சி, லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருந்த கட்சி, லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றிருந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சி சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அன்றைய அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருந்தது. ஒருவேளை திமுக தேர்தல் களத்திற்கு வந்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. எப்படி நீதி கட்சி காங்கிரசுக்கு நேரடியான சவாலாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோ அதேபோல அண்ணா தலைமையிலான திமுக தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சிக்கான நேரடி போட்டியாளராக உருவெடுக்கும் என்ற கருத்து மேலோங்கி இருந்தது. அந்த சமயத்தில்தான் 1951 நவம்பர் மாதம் 3வது வாரத்தில் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூடியது. அதற்கு தலைமை வகித்தவர் அண்ணா. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவின் சட்டத்திட்டங்கள் பற்றிய விளக்கத்தை சட்டத்திட்ட அமைப்பு குழுவின் செயலாளர் KA மதியழகன் தாக்கல் செய்தார். அதனை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது. குழந்தை நடப்பதற்கு நடைவண்டி தேவை, அதை போலவே புதிதாக பிறந்த குழந்தையான திமுக நடப்பதற்கு வசதியாக சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று சொன்னார் அண்ணா. அதனைத் தொடர்ந்து வரவிருக்கும் பொது தேர்தல் குறித்து விவாதங்கள் தொடங்கின. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி பற்றிய பேச்சுக்கள் எழுந்தன. உண்மையில் வரவிருக்கும் தேர்தல் களத்தில் திமுகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் செயல்படுவது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அண்ணாவை சந்தித்து பேசியிருந்தனர். அப்போது கட்சியின் பொதுக்குழு செயற்குழுவில் கலந்து பேசி ஆலோசனை செய்து முடிவை சொல்வதாக கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் சொல்லியிருந்தார் அண்ணா. ஆகவே திமுக பொதுக்குழுவில் கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் விவாதங்கள் தொடங்கின. ஆளுக்கொரு கருத்தை சொன்னார்கள். பிறகு எதிர்கருத்துக்கள் எழுந்தன. சற்றேறக்குறைய 4 மணி நேரத்திற்கு நடந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு தேர்தல் குறித்தும் கூட்டணி குறித்தும் விரிவான தெளிவான தீர்மானங்கள் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. திராவிடரின் கருத்தை அறியாமலும் திராவிடரின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியாரின் எதேச்சி அதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை கண்டிப்பதன் அறிகுறியாக அந்த சட்டத்தின்படி நடைபெறும் முதல் பொது தேர்தலில் திமுக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி கலந்து கொள்வதில்லை என்பது முதல் தீர்மானம். அது திமுகவின் தேர்தல் பங்கேற்பு தொடர்பான தீர்மானம். அடுத்து திமுகவின் தேர்தல் பங்களிப்பு தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தலில் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத நாணயமுள்ள திறமைசாலிகளான முற்போக்கு கருத்தினரையும் திமுக ஆதரிக்கிறது என்பதுதான் அந்த தீர்மானம். அதே சமயம் வெறுமன ஆதரவை தந்துவிடாமல் தங்கள் ஆதரவை கோரும் வேட்பாளர்களுக்கு ஓர் உறுதிமொழி படிவத்தை தயார் செய்திருந்தது. அந்த படிவத்தை தயார் செய்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அதனை திமுக பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது. அந்த படிவத்தில் 3 உறுதிமொழிகள் இடம்பெற்றன. 1. திராவிட நாடு கொள்கையை ஆதரிக்கிறேன். 2. சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினரானால் திராவிட நாடு கோரிக்கை சம்பந்தமாகவும் திமுகவின் கொள்கைக்கு ஆதரவு தேடும் வகையிலும் பணியாற்றி வருவேன். 3. சுரண்டலையும் எதேச்சி அதிகாரத்தையும் ஒழிக்க திமுக வெளியிடும் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் விதமாக சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் பணியாற்ற உறுதி கூறுகிறேன். 3 உறுதிமொழிகளை கொண்ட படிவத்தில் கையெழுத்திடும் வேட்பாளருக்கு ஆதரவாக திமுக பிரச்சாரம் செய்யும். திமுக தொண்டர்கள் வாக்களிப்பார்கள் என்று அறிவித்தது திமுக. அதே சமயம் திமுக மாநில மாநாட்டில் திமுக ஆதரவளிக்கும் அபேட்சகர்களின் பட்டியல் வெளியிடப்படும் வரை திமுகவினர் யாரும் எந்த கட்சியின் வேட்பாளருக்கும் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. திமுகவின் இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் காங்கிரஸை கலவரப்படுத்தி இருந்த நிலையில் இன்னொரு பக்கம் சில சிறிய புதிய கட்சிகளுக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்தது. குறிப்பாக விழுப்புரம் ராமசாமி படையாட்சியாரையும் மாணிக்கவேல் நாயக்கரையும் உற்சாக வெள்ளத்தில் மிதக்க வைத்தது திமுகவின் அறிவிப்பு.